புனிதமான ரஜப் மாதம் வந்ததும் நம்முடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் ரஜப் மாதத்தின் சிறப்புகள் என்று ஒரு பெரிய பட்டியலே வலம் வரத் தொடங்கிவிடும். இந்த குறிப்பிட்ட தொழுகையைத் தொழுதால் இவ்வளவு நன்மை கிடைக்கும், இந்த தேதியில் நோன்பு வைத்தால் சொர்க்கத்தில் ஒரு நதியே கிடைக்கும் என்பது போன்ற செய்திகளை பார்த்து நீங்களும் குழப்பமடைந்திருக்கிறீர்களா? எது உண்மை, எது பொய் என்று தெரியாமல் திணறுகிறீர்களா? எதை நம்புவது, எதை விடுவது என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி நம் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. உண்மையிலேயே ரஜப் மாதத்திற்கென்று பிரத்யேகமாகச் சொல்லப்படும் இந்த சிறப்புகளில் எது ஆதாரபூர்வமானது, எது பலவீனமானது, எது இட்டுக்கட்டப்பட்டது? இஸ்லாத்தின் அடிப்படையான குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளின் ஒளியில் ரஜப் மாதத்தின் உண்மையான கண்ணியத்தையும் சிறப்புகளையும் நாம் ஆராய வேண்டாமா? வாருங்கள், இந்த வீடியோவில் ரஜப் மாதம் குறித்த எல்லா சந்தேகங்களையும் நீக்கி அதன் உண்மையான கண்ணியத்தை அறிந்து அந்த புனிதமான மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய உண்மையான அமல்கள் என்னென்ன என்பதை தெளிவாகப் பார்க்கலாம். ரஜப் மாதத்தின் சிறப்பை நாம் தேடத் தொடங்கும்போது நாம் முதலில் செல்ல வேண்டிய இடம் அல்லாஹ்வின் திருமறையான குர்ஆன்தான். குர்ஆனில் அல்லாஹ் ரஜப் மாதத்தைப் பற்றி நேரடியாக பேசுகிறானா? ஆம், ஒரு இடத்தில் மிகத் தெளிவாக அதன் புனிதத்தை நிலைநாட்டுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல் மாதங்களின் எண்ணிக்கை 12, அவற்றில் 4 மாதங்கள் புனிதமானவை. இதுவே நேரான மார்க்கம். ஆகவே அம்மாதங்களில் உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த வசனம் ரஜப் மாதத்தின் முதல் மற்றும் மிக முக்கியமான அசைக்க முடியாத சிறப்பை நமக்குச் சொல்லிக் கொடுக்கிறது. அது என்னவென்றால், ரஜப் மாதம் அல்லாஹ் புனிதப்படுத்திய 4 மாதங்களில் ஒன்று. இந்த புனித மாதங்கள் எவை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் கடைசி ஹஜ் பேருரையில் தெளிவாக விளக்கினார்கள். அவர்கள் கூறினார்கள், காலம் அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்த பழைய நிலைக்கே திரும்பிவிட்டது. ஓராண்டு 12 மாதங்கள். அதில் 4 மாதங்கள் புனிதமானவை. 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரும்: துல்காதா, துல்ஹஜ் மற்றும் முஹர்ரம். 4வது மாதம் ஜுமாதஸ் சானிக்கும் ஷஃபானுக்கும் இடையில் வரும் முலர் கோத்திரத்தின் ரஜப் ஆகும். இந்த ஹதீஸ் புகாரி போன்ற ஆதாரபூர்வமான நூல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆக ரஜப் மாதத்தின் முதல் சிறப்பு, அது ஒரு ஷஹ்ருல் ஹராம், அதாவது புனிதமான மாதம் என்பதாகும். இந்த புனித மாதங்களின் கண்ணியம் என்னவென்றால், இந்த மாதங்களில் போர் செய்வது தடை செய்யப்பட்டிருந்தது. அதைவிட முக்கியமாக இந்த மாதங்களில் செய்யப்படும் பாவங்களின் கடுமை மற்ற மாதங்களை விட அதிகம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். அதேபோல் இந்த மாதங்களில் செய்யப்படும் நற்செயல்களின் நன்மையும் மகத்தானதாக இருக்கும். இதுதான் ரஜப் மாதத்தின் ஆதாரபூர்வமான குர்ஆன் மற்றும் ஹதீஸால் நிறுவப்பட்ட முதல் மற்றும் முக்கிய சிறப்பு. இந்த ஒரு சிறப்பு மட்டுமே இந்த மாதத்தின் கண்ணியத்தை உணரப் போதுமானது. இப்போது நாம் பரவலாக பேசப்படும் மற்ற சிறப்புகளைப் பற்றி பார்ப்போம். முதலில் ரஜப் அல்லாஹ்வின் மாதம், ஷ்ஃபான் எனது மாதம், ரமலான் எனது சமூகத்தின் மாதம் என்ற ஒரு செய்தி பரவலாகச் சொல்லப்படுகிறது. கேட்பதற்கு மிகவும் அழகாகவும் ஈர்ப்பாகவும் இருந்தாலும் பெரும்பாலான ஹதீஸ் கலை வல்லுநர்கள் இந்த ஹதீஸை மிகவும் பலவீனமானது அல்லது பொய்யானது என்று வகைப்படுத்தியுள்ளனர். ஆதலால் இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக உறுதியாக கூற முடியாது. இரண்டாவதாக, ரஜப் மாதம் வந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், ரஜப் மற்றும் ஷஃபானில் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரமலானை அடையும் பாக்கியத்தை தருவாயாக என்று துஆ செய்ததாக ஒரு ஹதீஸ் வருகிறது. இந்த துஆவின் கருத்து மிகவும் அழகாக இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் தொடரிலும் பலவீனம் இருப்பதாக ஹதீஸ் கலை அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். மூன்றாவதாக, ரஜப் மாதத்திற்கென்று சில குறிப்பிட்ட தொழுகைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சலாத்துர் ரஃப்காயிப் என்ற ஒரு தொழுகை ரஜப் மாதத்தின் முதல் வெள்ளி இரவில் தொழ வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இமாம் நவவி, இமாம் இப்னு தைமியா போன்ற பெரிய அறிஞர்கள் இந்த தொழுகையை மிகவும் வன்மையாக கண்டித்துள்ளனர். இது மார்க்கத்தில் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு பித்தத், அதாவது ஒரு புதுமையான அனுஷ்டானம் என்றும்
இதற்கும் நபி வழிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் தெளிவாக கூறியுள்ளனர். நான்காவதாக, ரஜப் மாதத்தில் நோன்பு வைப்பது பற்றி நிறைய செய்திகள் பரவுகின்றன. உதாரணமாக, சொர்க்கத்தில் ரஜப் என்று ஒரு நதி இருக்கிறது. அது பாலை விட வெண்மையானது, தேனை விட இனிமையானது. ரஜப்பில் ஒரு நாள் நோன்பு வைத்தவருக்கு அல்லாஹ் அந்த நதியிலிருந்து நீர் புகட்டுவான் என்றொரு செய்தி. இமாம் இப்னுல் ஜவ்சி போன்ற அறிஞர்கள் இந்த ஹதீஸை இட்டுக்கட்டப்பட்டது என்று கூறியுள்ளனர். ரஜப் மாதம் என்றாலே பலருக்கும் உடனடியாக நினைவுக்கு வருவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விண்ணுலகப் பயணமான இஸ்ரா மற்றும் மிஃப்ராஜ் சம்பவம்தான். இது ரஜப் மாதம் 27ஆம் இரவு நடந்ததாக பரவலாக நம்பப்படுகிறது. அந்த நாளில் நோன்பு வைப்பது, இரவில் விசேஷமாக வணங்குவது போன்ற பழக்கங்களும் இருக்கின்றன. குர்ஆன் மற்றும் சஹீஹான ஹதீஸ்களால் நிரூபிக்கப்பட்ட ஒரு மாபெரும் அற்புதம் என்பதில் எந்த முஸ்லிமுக்கும் சந்தேகம் இருக்க முடியாது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று. ஆனால் அது ரஜப் மாதம் 27ஆம் தேதிதான் நடந்தது என்பதற்கு உறுதியான ஆதாரபூர்வமான எந்த ஒரு நபிமொழியும் இல்லை. இவ்வளவு விஷயங்களும் ஆதாரம் இல்லை என்றால், அப்படியானால் ரஜப் மாதத்தில் நாங்கள் என்னதான் செய்வது? சும்மா இருக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி உங்கள் மனதில் எழுவது நியாயம்தான். நிச்சயமாக இல்லை. ரஜப் மாதம் அமல்கள் செய்வதற்கு ஒரு பொன்னான சந்தர்ப்பம். ஆனால் நாமாக உருவாக்கிக் கொண்ட அமல்களை அல்ல. குர்ஆனும் சுன்னாவும் காட்டிக் கொடுத்த பொதுவான அமல்களைச் செய்ய வேண்டும். பாவங்களை விட்டும் விலகியிருத்தல், அதிகமாக இஸ்திஃபார் செய்தல், பொதுவான சுன்னத்தான வணக்கங்களை அதிகப்படுத்துதல், குர்ஆன் ஓதுதல், திக்ர் மற்றும் துஆ, அதிகமாக அல்லாஹ்வை நினைத்து சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று கூறுவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்வது என்று நம்மை வணக்கங்களில் ஈடுபடுத்திக் கொள்ளலாம். தர்மம் செய்தல், நமது சக்திக்கு ஏற்ப ஏழைகளுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் தர்மம் செய்வது அல்லாஹ்வின் அன்பை பெற்றுத்தரும். இந்த வீடியோவின் நோக்கம் ரஜப் மாதத்தின் கண்ணியத்தை குறைப்பதல்ல, மாறாக அதன் உண்மையான கண்ணியத்தை குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் ஒளியில் நிலைநாட்டுவதுதான். ரஜப் மாதத்தின் மிகப்பெரிய சிறப்பு அது அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒன்று என்பதே. இந்த உண்மையை உணர்ந்து இந்த மாதத்தில் ஆதாரமற்ற இட்டுக்கட்டப்பட்ட அமல்களைத் தவிர்த்து பொதுவான நற்செயல்களை அதிகப்படுத்தி வரப்போகும் ரமலானை சிறந்த முறையில் வரவேற்க நம்மை தயார்படுத்துவோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த புனித மாதத்தின் உண்மையான கண்ணியத்தை உணர்ந்து செயல்படவும், பித்தத்துகளை விட்டும் நம்மை பாதுகாத்து ரமலான் மாதத்தை அடைந்து அவனது அருளை முழுமையாகப் பெறவும் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.